ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் அஜித் சார் நடிப்பில் வெளியான பில்லா மற்றும் தீனா இந்த 2 திரைப்படத்தையுமே ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 திரைப்படமே 4வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் கில்லி திரைப்படம் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, இந்த வாரம் சாட்டர்டே சண்டே கில்லி மற்றும் அரண்மனை 4 இந்த திரைப்படத்துக்கு தான் கடுமையான போட்டி போயிட்டு இருக்கு. பில்லா மற்றும் தீனா இந்த திரைப்படத்தோட வசூல் கொஞ்சம் தான் அதிகரிச்சிருக்கு. 4வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் பார்த்துடலாம். அதாவது 4வது நாளில் தீனா திரைப்படம் 10 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 4வது நாள் முடிவில் இதுவரையும் தீனா திரைப்படம் 1,17,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பில்லா திரைப்படம் 4வது நாளில் 7 லட்சம். 4வது நாள் முடிவில் இதுவரையும் பில்லா திரைப்படம் 77 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கில்லி திரைப்படம் இதுவரையும் 34 கோடி தாண்டி வசூல் பண்ணியிருக்கு. சாட்டர்டே சண்டே கில்லி திரைப்படத்திற்கு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. ஆல்மோஸ்ட் நிறைய தியேட்டர்கள் ஹவுஸ்ஃபுல் போயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த சாட்டர்டே சண்டையும் தரமான ஒரு வசூல் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேக்சிமம் சாட்டர்டே சண்டே இந்த 2 நாட்களுமே சேர்த்து 8 கோடி வரை கலெக்ஷன் பண்ண அதிகமான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உள்ளது. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் கில்லி திரைப்படத்தை பார்க்க போயிட்டு இருக்காங்க. இதுவரையும் 34 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த 2 நாட்களில் எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, தீனா மற்றும் பில்லா திரைப்படத்தை விட கில்லி திரைப்படம் தாறுமாறா வசூல் பண்ணிட்டு வருது. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன பண்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யார் ஃபேன், உங்களுக்கு பத்தி திரைப்படம் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.